வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? 28 நாள் பயிற்சியை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதோட முதல் நாளோட பயிற்சி இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் நாளையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த நாள் முன்னாலே போடுற மாதிரி தான் நான் இதுக்கு மேலே 28 நாளும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பயிற்சியை நம்ம ஆர்த்தர் என்ன பேர் வச்சுருக்காருன்னா, உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் இல்லாததை பற்றி தான் நம்ம அதிகம் யோசிக்கிறோம், கரெக்டுங்களா? ஆனால் நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்க நல்ல விஷயங்களை நம்ம நினைக்கிறோமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளோட உடல் நலம், குடும்பம், நண்பர்கள், வீடு, சாப்பாடு, கல்வி, நமக்கான வேலை, அதெல்லாம் விட பெரிய விஷயம் நாம் இன்றைக்கி உயிரோடு எழுந்திரிச்சுக்கிறோம். அதுவே எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் பெற்றிருக்க இந்த நல்ல விஷயங்களை நினைக்கும் போது நம்ம மனசு இயல்பாகவே பார்த்திங்கன்னா ஒரு நன்றி உணர்வு நிரம்பி இருக்கும். இந்த புத்தகத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றி உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்றைய பயிற்சிக்கு நாம் என்ன பண்ண போகிறோன்னா, பொதுவாகவே இன்றைய பயிற்சிக்கு மட்டும் இல்லைங்க, இந்த 28 நாளுக்குமே உங்களுக்கு ஒரு நோட்டு இல்லை நீங்கள் ஒரு டைரி, உங்களுக்கு லேப்டாப் வசதினா அதில் கூட நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நாம் நன்றியோடு இருப்பதற்கான ஒரு 10 விஷயங்களை எழுத போகிறோம். அந்த ஒவ்வொரு விஷயம் முடிவுலையும் பார்த்தோம்னா, நன்றி 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 அப்படின்னு உணர்வுபூர்வமாக 3 முறை நம்ம சொல்ல போகிறோம். அதோட இதற்காக நான் ஏன் நன்றியோடு இருக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை ஒரு வரியில் நம்ம எழுத போகிறோம். உதாரணமாக, எனக்கு உடல் நலம் நன்னா இருக்குது இல்லையா, அதனால தான் நான் தினசரி என் வேலையை செய்ய முடியுது. அல்லது என் மனைவி எனக்கு நல்ல உணவு சமைச்சு தராங்க, அதனால தான் என்னால் நேரத்துக்கு ஆஃபீஸ்க்கு போய் நல்ல வேலை பார்க்க முடியுது அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். இப்போ நம்ம மனைவிக்கு கூட நம்ம ஈவன் நன்றி சொல்கிறதில்ல. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்தோம்னா அதோட மாற்றம் நமக்கு அபரிதமாக இருக்கும். அதை சும்மா நன்றி நன்றின்றதை விட அது ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம எழுத ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி எழுதி அவங்களுக்கு எதுக்காக அந்த நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது நம்மள அறியாமல் நமக்கு கண்ணீரே வருங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பயிற்சியோடதே நம்ம உணர்வுபூர்வமாக அதை பற்றி சொல்கிறது தான். நீங்கள் அந்த பயிற்சியை முடித்தப்புறம் நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பகிருங்க. நாளைக்கு டே 2 பயிற்சியோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.